அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நம்ம நெல் வயலுக்கு முதல் மருந்து என்னவா கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் ஆல்ரெடி சொல்லுவீங்க, நான் யூரியா கொடுப்பேன், 20 கொடுப்பேன், டிஏபி கொடுப்பேன், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுப்பேன், என்னென்னவோ சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும். அப்போ நல்ல ஒரு க்ரோத் கிடைக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல அதிக தூர் விடலைன்னா இது முக்கியமாக தேவைப்படும். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் உள்ள மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. மைனஸ் என்னென்ன இருக்குன்னா, இதை எந்த மருந்தாக கூடமே கலந்து போடக்கூடாது. கடலக்கொல்லி மருந்து, யூரியா, டிஏபி, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எதா கூடயுமே இந்த மருந்தை கலந்து போடக்கூடாதுங்க. ஸோ இதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல் சிறிய சேனல், புதிய சேனல், ஓகேங்களா? நம்ம வீடியோ உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாய நிலத்தில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். பட் இருந்தாலும் நம்ம லாபத்துக்காக தான் செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். பல சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் நம்மளுக்கு வரத்தான் செய்யுது. ஒரு பக்கம் மாடு இருக்கும், ஒரு சில ஊர்களில் பூச்சி இருக்கும், ஒரு சில ஊர்களில் தண்ணி சரி இருக்காது, ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா இயற்கையின் சீற்றங்கள் நிறையவே இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி தான் நம்ம விவசாயம் ஒவ்வொருத்தரும் செய்கிறோம். அந்த விவசாயத்தில் லாபம் வராக்கட்டி போகுது, நஷ்டம் வராமல் இருக்கணும்ல. அதுக்கு தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நம்ம கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்டென்ட் இதை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகாது, ஓகேங்களா? அதனால் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்கள் நல்லத்துக்காக தான் சொல்கிறோம், ஓகேங்களா? ஏன்னா நானும் ஒரு விவசாயி, நீயும் பார்க்குறவங்களும் ஒரு விவசாயியாக தான் இருப்பீங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விவசாயிகளை தவிர்த்தெல்லாம் நம்ம கண்டென்ட்டெல்லாம் அதிக பேர் தொட்டு பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? இந்த ஒரு மைனஸு நம்மளுடைய வீடியோவுக்கு இருக்குது. விவசாயிக்கு தான் கிடையாது, விவசாயி போடுற வீடியோவுக்கும் அந்த ஒரு சாபக்கேடு இருக்குங்க, ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மருந்தாக ஒரு 3லேருந்து ஒரு 7 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடுவு வயலுக்கு சொல்கிறேன். முக்கியமான மேட்ரு நான் சொல்கிறது நடுவு வயலுக்கு, வேறு பாட்டுக்கு நான் சொல்லவே இல்லை, சரி, ஓகேங்களா? நடுவு வயலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே ஒரு 5 கிலோ, அதாவது பார்த்திங்கன்னா 5லேருந்து 8 கிலோ வரலாம் யூஸ் பண்ணலாம். மழை காலத்தில் நீங்கள் 6, 7, 8 கிலோ யூஸ் பண்ணிங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வெய்ய காலம், இந்த தை மாதத்தில் நடுவு நடுறாங்க, அதே மாதிரி சித்திரக்கார நடுவு நடுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தயவுசெய்து ஒரு 5 கிலோ மட்டும் யூஸ் பண்ணிங்க. அதை தவிர்த்து 6, 7, 8க்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா வெய்ய காலம். அதனால் ஜிங்க் சல்ஃபேட்டு, இது மருந்து பேர் ஜிங்க் சல்ஃபேட்டு உரம். இதனுடைய பேர் ஜிங்க் சல்ஃபேட்டு, ஓகேங்களா? இதை ஒரு 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு தை மாதத்தில் நடுவு போடுறவங்களும் சித்திரை மாதத்தில் நடுவு போடுறவங்களும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசிக்கார் நடுவு செய்கிறோம்ல, அப்போது பார்த்திங்கன்னா இந்த 6 கிலோ யூஸ் பண்ணிங்க, 7 கிலோ யூஸ் பண்ணிங்க, 8 கிலோ வரலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அளவுக்கு மீறி போடக்கூடாது. அதனால் 8 கிலோ போதுமானது, ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தான் இதை பில்லு மருந்தாக கூட, யூரியா கூட எல்லாம் சேர்த்தெல்லாம் போடவே போடாதீங்க, போடவும் கூடாது. போட்டுட்டு அப்புறமா நீங்கள் சொன்னீங்க நான் போட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னெலாம் சொல்லாதீங்க. நாங்கள் பெரும்பாலும் கழனிகளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் நடுவு வயலுக்கு யூஸ் பண்ணுவோங்க. ஸோ இந்த ஜிங்க் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடியில் இருக்கக்கூடிய வேர்களை, இந்த சல்லி வேர் சொல்லுவோம்ல, இந்த 7 நாளுக்குள்ளே பச்சை திரும்ப இல்லையா, நம்ம நடுவு நட்டு பச்சை திரும்ப சொல்லும். நம்ம இதை போட்டுறோமா, அன்னைக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற சல்லி வேர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைவான சல்லி வேர்கள் விடுறதுக்கு பதிலாக அதிகமான சல்லி வேர்கள் விடும். அதுவும் பார்த்திங்கன்னா நீண்டமாக விடும். கீழே எவ்வளோ வேர் நீளமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா மேலே கதிர் நீளமாக வரும். அதை ஃபஸ்ட்டு அடிப்படையை தெரிஞ்சுங்க. எப்போவுமே விவசாயத்தில் அடிப்படை முக்கியம். நம்மளுக்கு அடிப்படையே தெரிலனா நம்ம விவசாயம் பண்ணாலும் லாஸ் தான் ஆகும். அதனால தான் சொல்கிறது, நடுவு வயலுக்கு ஜிங்க் சல்ஃபேட்டை கண்டிப்பாக போடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அக்ரியை கேட்டுங்க. உங்கள் பக்கத்தில் இல்லை, எல்லா சைடுமே அக்ரிகள் இருக்காங்க, அவங்கள கேட்டுங்க. கேட்டுக்கிட்டே செய்யலாம், ஓகேங்களா? ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக சொல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் 5 கிலோன்றது 6 கிலோவாக போகலாம், இல்லைன்னா 7 கிலோவாக போகலாம், 8 கிலோவாக போகலாம், அதிக மீறி போக வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இது ரீசன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாம் பல முறை சொல்கிற மாதிரி நம்ம கூட்டம் சேர்த்துறதுக்காக நம்ம வீடியோ போட கிடையாது.
உண்மையான விவசாயிகள் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை விவசாயத்துக்கு அவங்க கஷ்டங்கள் பல பேர் சொல்கிறாங்களே அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலில் இந்த விவசாயத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு வர வேண்டியதில்லை. ஏன்னா இந்த விவசாயத்தில் நாங்கள் ஆரம்பித்த சேனலில் பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி இருக்கும், விவசாயிகள் தினசரி வாழ்க்கை முறை பற்றி இருக்கும், விவசாயிகள் லாபத்துக்கு விற்கிறாங்களா நஷ்டத்துக்கு விற்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணோம், இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணோம், ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணோன்ட்டு நிறைய திட்டங்கள் இதை வச்சு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக நில்லுங்கள் அப்படிங்கிறத பற்றி தான். ஆடு மாடு கோழி வளர்ப்பு எந்த மாதிரி செஞ்சால் எந்த மாதிரி நம்மளுக்கு விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்ன சொன்ன மாதிரியே தான் இயற்கை விவசாயத்துக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த இயற்கை விவசாயத்தில் வரக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக அக்காமார்கள் தங்கைமார்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு விவசாயியாக இருக்கலாம், இல்லைனா ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம். உங்களுடைய பிள்ளைகள் அதாவது பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணுறது, அவங்களுக்கு பருமன் உடம்பு பெருசாகிறது, அதாவது உடம்பு மீன்ஸ் தப்பாக நினைக்காதீங்க, அவங்க உடம்பு பெருசாக இருக்குது இல்லையா இப்போது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதுக்கப்புறமா சுகர் தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனையும் நிறைய பெண் குழந்தைகளுக்கு வருது இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உணவுலேயே நம்ம சாப்பிட்ற உணவுலேயே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மாதிரி உணவுகளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம். அதில் முதல் படியாக பார்த்திங்கன்னா நம்ம அரிசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதனுடைய வீடியோக்களும் கண்டினியூவாக வரப்போகுது. இது எல்லாத்துக்குமே கெமிக்கல் விவசாயம், ஆர்கானிக் விவசாயம், ஃபார்ம் எப்படி பார்த்திங்கன்னா ஃபார்மிங் எப்படி பண்ணுறது, அது மட்டும் கோழி எப்படி வளர்க்குது, இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டுகளும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் அடுத்ததாக அதாவது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணப்படும். ஓகேங்களா. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ மக்களே. அடுத்தடுத்த வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ. Dawn paints gold on the mountain's crown, while rivers whisper truth as they flow down. And their songs entwine with the trees that stand, knotted in time by nature's hand. Each echoing step on the
reflection.